Audio Jungle. Hi, hello, welcome back to our channel dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2025 to 26ல வந்து பார்த்தோம்னா CBSE Class 10 Information Technology. ஸோ இதுக்கான புது வீடியோஸ் தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெசனான பார்ட் ஏல வந்து பார்த்தோம்னா ஸோ மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், செகண்ட் லெசன் வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், தேர்ட் லெசன் வந்து பார்த்தோம்னா ICT ஸ்கில், ஃபோர்த் லெசன் வந்து பார்த்தோம்னா entrepreneur skill and fifth lesson வந்து green skill. ஸோ பார்ட் ஏல இந்த 5 lessons இருக்குது. ஸோ இந்த 5 lessonsோட வீடியோ தான் நான் போட போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்தது வந்து என்னென்னா 2019 to 20ல் NCERT ரிலீஸ் பண்ண அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அந்த லெசன்ஸ் தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ நியூ வெர்ஷனாக இந்த வருஷம் 2025 to 26க்கான நியூ வீடியோஸை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் 2. ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் 1 படிச்சிருப்போம். இதில் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஆடட் ஆகிருக்கும். ஸோ அதனால இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி NCERTயில் வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு தனி செப்பரேட்டான ஒரு புக்கே இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா எல்லா அடிஷ்னல் சப்ஜெக்ட்லையும் இந்த 5 லெசன்ஸுன்றது எல்லாருக்குமே வருது. 9, 10, 11, 12 வரைக்குமே இந்த லெசன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் வந்து நம்ம எப்படி இந்த உலகத்தில் வந்து சர்வே பண்ணுறது, நமக்கு என்ன மாதிரியான ஸ்கில் தேவைப்படும், ஸோ அதுதான் இங்கே NCERTயில் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், அதோடு மட்டும் இல்லாமல் டிவைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ICT, அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்ப்ரெனராக ஆனால் அந்த ஆண்டர்ப்ரெனரோட குவாலிட்டி என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் கடைசியாக க்ரீன் ஸ்கில்லை வந்து இந்த என்விரான்மெண்ட் பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ இது 5மே வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையோட ஒத்து போகிற ஒரு ஸ்கில்ஸ் தான். இது வந்து நம்ம லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் என்ன இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் தோ ஸ்கில்ஸ் விச் ஆர் நீடட் டு ஸ்பீக் அண்ட் ரைட் ப்ராப்பர்லி. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்கில். எதுக்காக அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்க கூட பேசுகிறதுக்காகவும் எழுதுறதுக்காகவும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு. குட் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன்றது நம்ம இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறது இல்லை எழுதுறது அது கூட வச்சுக்கலாம். பட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்றது என்ன அப்படின்னா நம்ம ரீட் பண்ணுறதுல குட்டாகவும் இருக்கணும், ரைட் பண்ணுறதுலேயும் குட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்பீக் அண்ட் லிசனிங்லேயும் நம்ம குட்டாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம குட்டாக இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. As a student you may study any language but it is important that you are able to read, write, speak and listen well in order to communicate properly. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா எத்தனை லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா CBSE ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆர் ஏபிள் டு ரீட். ஸோ இதில் முக்கியமானது என்ன, உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் இதில் நீங்கள் முக்கியமாக எதை கவனிக்கணும் அப்படின்னா உங்களால் நல்லா ரீட் பண்ண முடியுதா, உங்களால் ரைட் பண்ண முடியுதா அந்த லாங்குவேஜில், அதே சமயத்தில் அந்த லாங்குவேஜில் உங்களால் பேசவும் இன்னொருத்தவங்க பேசுகிறத லிசன் பண்ணவும் முடியுதா, அது உங்களுக்கு புரியுதான்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுதான்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷனில் அவங்க கொடுத்துருக்க 3 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போது செக்ஷன் 1 போகலாம். செக்ஷன் 1 மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த வேர்ட் கம்யூனிகேஷன் comes from the Latin word communicare. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ற வேர்ட் நமக்கு தெரியும். பட் இந்த வேர்டு எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா லத்தீன் வேர்ட் கம்யூனிகேர். ஸோ கம்யூனிகேர்லேருந்து தான் கம்யூனிகேஷன்ற வேர்டையே நம்ம
உருவாக்கியிருக்காங்க. அதோட மீனிங் என்னென்னு பார்க்கும்போது டு ஷேர்னாலே நமக்கும் தெரியும் ஏதோ ஒன்று வந்து நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூ கேன் சே தட் கம்யூனிகேஷன் இஸ் த ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் 2 or more இண்டிவிஜுவல்ஸ் ஆர் வித்தின் அ குரூப் டு ரீச் அ காமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்கே கம்யூனிகேஷனில் நம்ம என்ன ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை 2 பேரோ இல்லை 2க்கு மேற்பட்ட பர்சன்ஸ் கூடவோ இல்லை ஒரு குரூப் கூடவோ நம்ம ஒரு காமன் ஐடியாஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க ஷேர் பண்ணுறதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்யூனிகேஷன் ஹஸ் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். இந்த கம்யூனிகேஷன் நடக்கிறதுல 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிட்டிங் அப்படின்னா என்னென்னா the sender transmit the message through one medium or another. ஸோ இப்போ டிரான்ஸ்மிட்டர்ன்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ண போகிறாங்க. ஸோ யார் வந்து கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் தான். ஸோ யார் வந்து ஒரு கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஏதாவது ஒரு மீடியம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங். ரெண்டாவது லிசனிங் அப்படின்னா என்னென்னா த ரிசீவர் லிசன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த மெசேஜ். ஸோ இங்கே லிசனர்ன்றது யார் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ டீச்சர் சொல்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. தேர்டு வந்து பார்த்தோம்னா ஃபீட்பேக். த ரிசீவர் conveys their understanding of the message to the sender in the form of feedback to complete the communication cycle. ஸோ ஃபீட்பேக்ன்றது என்ன அப்படின்னா ஸோ ரிசீவர் இப்போ வந்து என்ன மெசேஜை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது சென்டர் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த மெசேஜை இவங்க எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றினா ஒரு ஃபீட்பேக் வந்து கம்ப்ளீட் ஃபீட்பேக் சொல்கிறது தான் வந்து இங்கே ஃபீட்பேக். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும்போது என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நம்ம பார்க்கலாம். let us see the process of communication in detail. ஸோ இங்கே பார்த்தோம்னா த மெசேஞ்சர் இருக்காங்க, த ரெசிபியன்ட் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் த மெசேஞ்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கன்வே பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வாட் ஐ மீன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இங்கே இன்ஃபர்மேஷன்றது என்னவாக இருக்குன்னா ஒரு இன்புட்டாக இருக்குது. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதுதான் இங்கே இன்புட். ஓகேங்களா? அந்த இன்புட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோடிங் சொல்கிறாங்க. கோடிங்கிறது நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சேனல் மூலமாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். யாருக்குன்னா ரெசிபியண்ட்டுக்கு. ஸோ சேனல்ன்றது வந்து ஒரு இன்டர்மீடியேட். ஓகேங்களா? அது ஒரு டிவைஸாகவும் இருக்கலாம், இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்பீக்கிங், ரைட்டிங், கிராஃபிக், வீடியோ ஒரு ஆடியோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு மீடியம் மூலமாக தான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ கோடிங்ன்றது சென்டர் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை த்ரூ மீடியம் மூலமாகவோ இல்லை சேனல் மூலமாகவோ அவங்க பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண உடனே இங்கே ரெசிபியண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவுட்புட். ஓகே, வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். கடைசியாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதையும் அவங்க அந்த சேனல் மூலமாக நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்றது டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க வந்து இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்கன்னா அது கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம டீகோடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த சைக்கிள் வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் சம் கோட் இன் காமன். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம். இதுதான் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான். எப்படி நம்ம இன்புட் கொடுத்துட்டு அது எப்படி ரெசிபியண்ட்டுக்கு ரீச் ஆகுதுன்றதை பற்றி தான் பார்த்தோம். இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்டர். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தோம்னா சென்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் வித் சென்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்டர் வந்து தே வில் கிவ் த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மெசேஜ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்கோட் ஆகுது. கோடிங்னாலும் என்கோடிங்னாலும் ஒன்று தான். ஸோ அது எங்கே போகுது அப்படின்னா சென்டர் சென்ஸ் அ மெசேஜ். அவங்க கொடுக்குற மெசேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா சேனலுக்கு போகுது. சேனல் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த மெசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து சென்டர், செகண்ட் எலமெண்ட் வந்து சேனல். ஓகேங்களா? ஃபோர்த் எலமெண்ட் வந்து பார்த்தோம்னா 1 and then 2. ஓகே, சென்டர்,
சேனல். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மெசேஜ் வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்னா சேனல் மூலமாக தான் பாஸ் ஆகுது. பாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மெசேஜ் இஸ் ரிசீவ்டு பை த ரிசீவர். ஸோ இப்போது அந்த சென்டர் அனுப்பின மெசேஜை யார் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசீவர் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரிசீவர் ரிப்ளைஸ் டு த சென்டர். அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா அவங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். பட் இன்னும் கிளியராக வேணும் அப்படின் போது ஹியர் ஐ ஹாவ் கிவன் த வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ கம்யூனிகேஷன் சைக்கிள்ஸ் ஆர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சென்டர், த பர்சன் பிகினிங் த கம்யூனிகேஷன். யார் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சென்டர். நெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ், த இன்ஃபர்மேஷன் தட் த சென்டர் வாண்ட்ஸ் டு கன்வே. இங்கே மெசேஜ்ன்றது என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க கன்வே பண்ணுறாங்களே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெசேஜ். நெக்ஸ்ட்டு வந்து சேனல். சேனல்ன்றது என்னென்னா த மீன்ஸ் பை விச் த இன்ஃபர்மேஷன் இஸ் சென்ட். ஸோ எந்த சேனல் மூலமாக எந்த மீடியம் மூலமாக நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறோம் அதுதான் சேனல் இங்கே. ஸோ அது ஆடியோவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம், இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசீவர், த பர்சன் டு ஹூம் த மெசேஜ் இஸ் சென்ட். ஸோ யாருக்காக நம்ம மெசேஜை வந்து அனுப்புகிறோமோ அந்த பர்சன் தான் ரிசீவர். இல்லைனா யார் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ரிசீவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபீட்பேக். ஃபீட்பேக்ன்றது என்னென்னா the receivers acknowledgement and response to the message. ஸோ இந்த ஃபீட்பேக்ன்றது என்னென்னா சென்டர் அனுப்பின இன்ஃபர்மேஷனை ரிசீவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டோ இல்லைனா அதுக்கான ரிப்ளையோ கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்டர், செகண்ட் வந்து மெசேஜ், தேர்ட் வந்து சேனல், ஃபோர்த் வந்து ரிசீவர் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃபீட்பேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ என்னென்ன விதத்தில் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஆக்சுவலி இங்கே இன்ஃபார்மல் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஃபார்மலும் இருக்குது இன்ஃபார்மலும் இருக்குது. ஸோ ஃபார்மல் அப்படின்னா என்னென்னா உங்களோட ஹையர் பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அத்தாரிட்டி பர்சன்ஸ் கூட நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபார்மல். ஓகேங்களா? உங்களை ஏஜோடு இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேஷன், உங்கள் கொலீக்ஸ் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். தேர் இஸ் நத்திங் பெட்டர் தென் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். ஸோ எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலுமே நம்ம நேருக்கு நேர் பார்த்து பண்ணுற கம்யூனிகேஷன் மாதிரி பெஸ்ட் எதுவுமே இல்லை. இட் ஹெல்ப்ஸ் த மெசேஜ் டு பி அண்டர்ஸ்டுட் கிளியர்லி அண்ட் குவிக்லி. ஸோ நான் நேருக்கு நேராக நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்றதை ஈஸியாக ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க அந்த இன்ஃபர்மேஷனை. அதே சமயத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராகவும் குயிக்காகவும் அவங்களுக்கு ரீச் ஆகுது. ஆல்சோ சின்ஸ் பாடி லாங்குவேஜ் கேன் பி சீன் in this case. So face to face சொல்லும்போது சென்டரோட பாடி லாங்குவேஜ் பார்த்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ இட் ஆட்ஸ் டு த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ பிக்டோரியல் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இமெயிலுமே கூட ஒன் ஆஃப் த methods of communication தான். ஸோ இங்கே email can be used to communicate quickly with one or many individuals in various location. ஸோ இமெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிள் பீப்புளுக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும். பட் அவங்க எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக அவங்களுக்காக கம்யூனிகேஷன் பண்ண முடியும், ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண முடியும். இட் ஆஃபர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, கன்வீனியன்ஸ் அண்ட் லோ காஸ்ட். ஸோ இங்கே வந்து டைரக்ட் டு டைரக்ட் வந்து அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இங்கே அப்ளை ஆகாது. பட் இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்றதை ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாகவும் கன்வீனியன்ட் மெத்தட்லேயும் அதே சமயத்தில் லோ காஸ்ட். இப்போ யூஎஸ்ஏ லண்டனில் இருக்காங்கன்னா அவங்கள நான் நேரடியாக பார்த்து என்னால் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது, அதுக்காக நிறைய செலவாகும். ஸோ அதுக்கு பதிலாக நான் த்ரூ இமெயில் மூலமாக ஐ கேன் டூ த கம்யூனிகேஷன். So third method, notices or posters. It is effective when the same message has to go out to a large group of people. இங்கே நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இல்லை, ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புளோட நான் கம்யூனிகேஷன் பண்ண போகிறேன். அதாவது என்னுடைய இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜென்ரலி யூஸ்டு ஃபார் வேர் இமெயில் கம்யூனிகேஷன் மே நாட் பி எஃபெக்டிவ். ஸோ சம்டைம்ஸ் ஜிமெயில் கூட பார்த்தோம்னா நம்ம இமெயில் அனுப்பும்போது ஒரு குறிப்பிட்ட
number or some people's only we can send the mails ஓகேங்களா. இப்போ இதே லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்னு சொல்லும்போது நமக்கு அது அவைல் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட்டீஸஸோ இல்லை போஸ்டர்ஸோ நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். generally used for where email communication may not be effective. ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து இமெயில் வந்து பாசிபிலிட்டி இல்லையோ அப்போ வந்து நம்ம இந்த நோட்டீஸஸ் ஆர் போஸ்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், change in the lunch time for factory worker or XYZ clothing will remain closed for customers on Sunday. ஸோ ஏதாவது ஷாப் வந்து சண்டேயில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, சண்டே வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க்கர்ஸோட லன்ச் டைம் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்றத நான் இண்டிவிஜுவலாக நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு போஸ்டரோ இல்லை ஒரு நோட்டீஸோ நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது அது மூலமாக அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் மீட்டிங்ஸில் வந்து பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் டியூரிங் பிஸ்னஸ் மீட்டிங் அட் an organization or generally addressed to a group of people. ஸோ இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கிறது என்னென்னா பிஸ்னஸ் மீட்டிங் அதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ் மீட்டிங். இட் கேன் பி ரிலேட்டட் டு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷனல் டெசிஷன், ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இது ஒர்க்கிங் ஏரியாவில் இந்த மாதிரி பிஸ்னஸ் மீட்டிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் அதர் மெத்தட்ஸில் என்னென்ன இருக்குன்னா there can be various other methods like social networks. ஸோ சோஷியல்ஸ் நெட்ஒர்க் மூலமாகவும் நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். அதாவது மெசேஜ், ஃபோன் கால் ஃபார் கம்யூனிகேஷன், நியூஸ் லெட்டர், பிளாக் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி நம்ம எந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் கம்யூனிகேஷன் பண்ண முடியும் இன் சோஷியல் மீடியாவில். Next, session 2, verbal communication. Verbal communication is the sharing of information by using words. இங்கே நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம், பட் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை யூஸிங் வேர்ட்ஸ் மூலமாக நம்ம இங்கே இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். இட் இஸ் வாட் மோஸ்ட் பீப்புள் யூஸ் அஸ் எ மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நிறைய பேர் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி தான், அதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் கம்யூனிகேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இஃப் யூ do not use the right words you will cause confusion and you will not be able to communicate what you want. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான வேர்ட்ஸ் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணலை அப்படின்னா ரிசீவருக்கு வந்து என்ன ஆகுனா ஒரு கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது அவங்களுக்கு புரியாமலும் போகலாம். ஸோ இதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ப்ராப்பர் வேர்ட்ஸ். ஓகேங்களா, கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது ரிசீவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். திஸ் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் டேக் பிளேஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் is thus a one-on-one conversation. It can be formal or informal. So first வந்து interpersonal communicationன்றது என்னென்னா one-on-one சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ 1-to-1 அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் தான். அது பர்சனலாகவும் இருக்கலாம் இல்லை அஃபிஷியலாகவும் இருக்கலாம். ஸோ மேபி we are talking with a friend or we are going to talk with some principal or correspondent like that. So this is one-on-one meeting. Okay, so one-on-one meeting எல்லாமே interpersonal communication தான். So examples பார்த்தோம்னா first one, a manager discussing the performance with an employee. Second, two friends discussing a homework and two people talking to each other over phone or video call. இதெல்லாமே நம்ம இன்டர்பர்சனலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். திஸ் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் ரைட்டிங் வேர்ட்ஸ். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், பட் ஆனால் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோன்னா த்ரூ ரைட்டிங் மூலமாக. ஓகேங்களா, இட் கேன் பி லெட்டராக இருக்கலாம், இல்லை சர்க்குலர்ஸ், ரிப்போர்ட்ஸ், மேனுவல், எஸ்எம்எஸ், சோஷியல் மீடியா சேட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு வேர்ட்ஸ் மூலமாக, ரிட்டன் வேர்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஒரு லெட்டராக இருக்கட்டும், இல்லை சர்க்குலராக இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், மேனுவல்ஸாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ், சோஷியல் மீடியாவில் இருக்கிற சேட்ஸ் மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ரிசீவ் பண்ணுறோம். இட் கேன் பி பிட்வீன் 2 or more people. இந்த கம்யூனிகேஷனை வந்து பார்த்தோன்னா 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் கூட வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். Example, a manager writing an appreciation email to an employee, writing a letter to grandmother enquiring about health. இதெல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ்.
Next, small group communication. So small group communication அப்படினா என்னன்னா, this type of communication take place when there are more than 2 people involved. இங்க வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட peoples கூட தான் இந்த communication வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது small group of peoples ஓட each participant can interact and converse with the rest. So இதில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா interact பண்ணி அவங்க கம்யூனிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லும்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், போர்ட் மீட்டிங்ஸ் அண்ட் தென் டீம் மீட்டிங்ஸ், இது எல்லாமே ஸ்மால் குரூப் ஆஃப் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட், பப்ளிக் கம்யூனிகேஷன். ஸோ திஸ் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் டேக் பிளேஸ் when one individual addresses a large gathering. ஸோ ஒரு பர்சன் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அண்ட் தென் பப்ளிக் ஸ்பீச்சஸ் பை டிக்னிட்டரிஸ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பப்ளிக் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்சன் தான் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறாங்க வித் லார்ஜ் பீப்புளோட. அண்ட் நெக்ஸ்ட், அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த வேர்ட்ஸ் மூலமாக நான் கம்யூனிகேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜஸ்? ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் ஈஸி அண்ட் குயிக். ஸோ ஈஸியாக யாராக இருந்தாலும் நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ குயிக்காகவும் இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிடும். யூ கேன் சே வாட் யூ வாண்ட் அண்ட் கெட் அ குயிக் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இட் இஸ் அன் ஈஸியர் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் வென் யூ ஹாவ் டு எக்ஸ்சேஞ்ச் ஐடியா. அதே மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது யூ கேன் கோ வித் வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, த மோஸ்ட் காமன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ரிசீவர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்களோட கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அவங்க லாங்குவேஜில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற நார்மல் வேர்ட்ஸ், அதாவது கொலிகல் வேர்ட்ஸ், அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால they can't understand the word. And these differences may be due to the use of different language. அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்ன்றதே க்ரியேட் ஆகுது. ஸோ inability to understand the colloquial phrases used by the other individual and the accent. ஸோ அவங்களோட அசன்ட் புரியாமல், அவங்க யூஸ் பண்ண அந்த கொலோக்கியல் ஃப்ரேசஸ் புரியாமல் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டிஃபிகல்ட்டி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மாஸ்டரிங் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ நான் இந்த வெர்பல் கம்யூனிகேஷனில் எப்படி நான் வந்து மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் பீப்புள் டென் டு கெட் நர்வஸ் வைல் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லார்ஜ் குரூப் ஆர் ஈவன் வைல் ஸ்பீக்கிங் டு த டீச்சர், மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர். ஸோ எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் நம்ம பேசும்போது அப்படின்னா, ஒரு பெரிய குரூப்பில் வந்து அட்ரஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, இல்லை நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நமக்கு ஒரு பயம் வருது. இந்த பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணாலே போதும், we will be mastered at verbal communication. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேச போகிறோன்றதை முதல்ல திங்க் பண்ணிடணும். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திங்க் அபவுட் யுவர் டாபிக். நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். திங்க் அபவுட் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் டு மேக் யுவர் லிசனர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். ஸோ அவங்கள ரொம்ப வந்து குழப்பாமல் நம்ம எப்படி பேசினா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் புரியுமோ அது மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி பேசணும். அண்ட் ரைட் ஆர் நோட் டவுன் வாட் எவர் யூ பிளான் டு சே. நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்கள் லிசனுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், கான்சைஸ் அண்ட் கிளியர். ஸோ கான்சைஸ் அண்ட் கிளியர்ன்றதுனா, ஸ்பீக் கிளியர்லி, லவுட்லி அட் மாடரேட் ஸ்பீட். நம்ம பேசுகிறது வந்து கிளியராக இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் லவுடாகவும் இருக்கணும். ரொம்ப லோவாக போனால் லிசனருக்கு கேட்காது. ஸோ அதனால் கொஞ்சம் லவுடாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்பீடுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பேசுகிறோன்றது லிசனருக்கு புரியணும். ஸ்பீடாகவும் போகக்கூடாது, ஸ்லோவாகவும் போகக்கூடாது. ஸோ ஒரு மாடரேட் ஸ்பீடில் நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணணும். பி ஷுர் த இன்ஃபர்மேஷன் யூ வாண்ட் டு ஷேர் இஸ் டு த பாயிண்ட். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதுக்கான பாயிண்ட் தான் நீங்கள் ஷேர் பண்ணுமே தவிர அதை தவிர்த்து மற்ற பாயிண்ட்டுகளை நீங்கள் தவிர்த்துடணும். நெக்ஸ்ட், டு நாட் ரிப்பீட் த சேம் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணதே அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா லிசனருக்கு போர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கான்ஃபிடென்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். ஸோ கான்ஃபிடென்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் போது நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு தான் லிசனர் வந்து உங்களை வந்து கவனிப்பாங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட், மெயின்டைன் ஐ கான்டாக்ட்,
stand straight and be attentive. நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக you have to see the eyes of the audience. ஒரு ஆடியன்ஸோட கண்ணை பார்த்து தான் நீங்கள் முதல்ல பேசணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் you have to stand straight and be attentive. அட்டென்டிவ்ன்றது என்னென்னா, நீங்கள் சொல்ல விரும்புகிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கிளியராக நம்ம கரெக்டாக கான்ஷியஸாக சொல்கிறோமான்றதை நம்ம வந்து கிளியராக இருக்கணும். அண்ட் தென் பி ஃப்ரெண்ட்லி. அவங்க நம்ம லிசனராக இருந்தாலுமே கூட we have to give respect to them and we have to be very friendly with them. then only they will listen clearly, ஓகேங்களா. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது we will be mastered in verbal communication. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், think before you speak. செகண்ட், concise and clear. தேர்ட் ஒன் இஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் பாடி லாங்குவேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 2 செக்ஷன் முடிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம தேர்ட் அண்ட் ரிமைனிங் செக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.